எப்பேற்பட்ட பிள்ளை வர வேணும் தெரியுமா? எப்படி? பாவானை பரம்பொருள் ஆமோ கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒண்ணு எனக்கு மடி போட்டு விளையாட மகள் ஒண்ணு எனக்கு வேணும். போட்டு விளையாட மகளை கொண்டு கூட இருந்து விளையாடு கூட இருந்து விளையாடு உள்ள எனக்கு வேணும் வேணும். பகவான ஆதிசக்தி வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தைகளும் இறையோன என்னுடைய வார்த்தைகளும் கணவனில்ல கை கோட கணவனில்ல அருமையோ புத்திரன் பூமான கொடுக்க வேணும். புருஷன் எல்லா புத்திரனும் பூமானே கொடுக்க வேணும். ஆண் குழந்தை ஆண்டவனே எனக்கு வேணும். எல்லாம் குழந்தை ஆண்டவனே எனக்கு வேணும். நீ எட்டு நாள கோழே நீ எட்டு ஆடைக்குள்ளே இந்த புள்ள எனக்கு வேணும் வேணும். கொஞ்சி விளையாட குழந்தை வேணும். மடியில் ஓட்டு விளையாட முதல வேணும். அதாவது கணவன் எல்லாம் கை குழந்தை, மன்னன் எல்லாம் மடி குழந்தை, ஆளன் எல்லாம் ஆண் குழந்தை. எண்ணி 8 நாளுக்குள்ள இந்த புள்ள எனக்கு வேணும். பார்வதி கிடைக்கும் ஒரு குழந்தைன்னா என்ன சக்கா முக்கா வியாபாரம்னு நினைச்சியா? அது 8 நாள்ல புள்ள காட்டிக்கிட்டு இருக்க. கத்திரிக்காய் வாழைக்காவா கையில காசை கொடுத்து கடையில வாங்கியாந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ மடியில கொண்டாந்து போடுறதுக்கு என்னம்மா நீ புள்ள வர கேட்க? ஏய் பார்வதி, அப்பேற்பட்ட புள்ள வர உனக்கு தந்தேனே. ஆனா ஏம்மா உங்கள்கிட்ட வயசுக்கு அப்பால புள்ள வர வேணும்னு கேட்கிய இயற்கையிலே உனக்கு 2 குழந்தை தந்திருக்கேன். இந்த 2 பிள்ளை எப்பேற்பட்ட புள்ள தந்தேன் தெரியுமா? அம்மா பார்வலிய என்னுடைய வார்த்தைகளே. ஏ ஈஸ்வரி, உனக்கு கொடுத்த முதல் பிள்ளையாகப்பட்ட அதே மூத்த மகன் கணவதியை முதல் பிள்ளைய வளர்ந்து தாழ்ந்து பிள்ளைய வளர்ந்து தாழ்ந்து சந்தி தோறும் போய் அமர்ந்தான். வேலை வந்தான். அன்று ஒரு நாளையில கனவல்லி குளத்தியோடு பிடித்து தான் கொண்டோரும் பாய வந்தான். அதே அதனால பார்வதியே 3வது பிள்ளையாதே மகனுக்கு தந்தே நானால் என்ன வீரம் இருப்பான். இல்ல கை கொள்ளாண்டே கரங்க மாட்டான், இருக்க மாட்டான். மன்னன் இல்ல மணி கொள்ளாண்ட போவாண்டி மாண்டவனம் தும்பாண்டி ஆடு போவாண்டி சுத்தவனம் தும்பாண்டி ஆடு போவாண்டி பணம் தும்பாண்டி அவளுக்கும் உலக மாட்டான், அவளுக்கும் ஆக மாட்டான்.
மாட்டான் கரைக்கு பிள்ளையாக ராஜாலியா போயிடுவான் பூலோ பகவான் சொன்ன போது சத்தியமா பார்வதியாள் ஆண்டவா பகவான் கரைக்கு உள்ளவே உதகினாலும் சரி உதகாத்தாலும் சரி ஆனாலும் சரி ஆகாத்தாலும் சரி எண்ணி 8 நாளுக்குள்ள ஆண் குழந்தை எனக்கு வேணும்னா பார்த்தார் பகவான். ஏய் பார்வதி உள்ள வரம் தானே வேணும், அப்புறம் பாத்துக்கெல்லாம் போய் அமரு என்று சொல்ல ஆகட்டும் என்று சம்மதித்து சத்தியின் ஜீவனமாக அமர்ந்திருக்கும் வேளையில அங்கே யார் வருகிறாள் தெரியுமா? ஆதிபரா சத்தியானவள் கம்பா நதி கரையிலே கம்பத்தவன் செய்ய சொன்னாரே பகவான் என்று மனதில எண்ணி ஆற்று மணல் குவித்தார், அருணார் போல் லிங்கம் வைத்தார், சேத்து மணல் குவித்து சிவனாரை போல் லிங்கம் வைத்து ஊட்டி மணல் பிடித்தால் குத்தாலிங்கம் பிடிச்சு வைத்தார். பார்வதாதேவி பிடித்தது ஒரு லிங்கத்துக்கு பூஜை செய்ய வேணுமே என்று பரிடம் 12மாக ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து முக்காலும் பூஜைகளை முக்கண்ணன் பகவானுக்கு முடித்தாள். 4 வேளை பூஜையை நாத சிவனாருக்கு முடித்தோ சத்தியின் சிவனுமாக ஆண்டவன் பகவான் பார்த்தார். பார்வதா தேவிக்கு நம்ம கொடுத்த சாபம் தீர்ந்து விட்டது. 12 வருட காலம் தவம் இருந்து விட்டாளே, நாம போய் பகவான் பார்வதியை அழைத்து வர வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் கம்பா நதிக்கரையே வருகிறார். ஏய் பார்வதி, உனக்கு நாம் கொடுத்த சாபங்கள் தீர்ந்து விட்டது, வா கைலாசம் போகலாம். என்னை பிரிந்து 12 வருட காலம் நீ ஏங்கி தவம் இருந்ததுனால இந்த கம்பா நதிக்கரையானது காஞ்சிபுரமாகவே வழங்கப்பட்டு காமாட்சியாக அருள் பாதிக்க வேண்டும். உன்னை பிரிந்து 12 வருட காலம் நான் ஏங்கி தவம் இருந்ததுனால எனக்கு ஏகாம்பர ஈஸ்வரர் என்று எனக்கு ஒரு பெயர் என்று ஏகாம்பர ஈஸ்வரருமாக காமாட்சியுமாக காஞ்சிபுரமாகவே வழங்கப்பட்டு அமர்ந்து கொண்டிருக்க சக்தியும் சிவனும் கைலாச வாசலுக்கே வருகிறார். கைலாச வாசலுக்கு வரும்போது அந்த கைலாச வாசலுக்கு அங்கு யார் வருகிறார் தெரியுமா? பூலோகம் தன்னதிலே பூமாதேவி பிறந்து வளர்ந்து பூமாதேவிக்கு எங்கு பார்த்தாலும் பூமி சுமை தாங்க முடியல. ஏன் பூமி சுமை தாங்க முடியல? ஏன் தாங்க முடியலன்னு கேட்டா என்னம்மா, பூமாதேவிக்கு பூலோகம் தன்னதிலே பூமி சுமையை தாங்குவதற்காகவே பூமாதேவி ஒரு அவதாரங்களை கொண்டார். அப்படி என்ன அவதாரம்? பூமாதேவி பொறுமையிலே சிறந்தவா யாரு? பூமாதேவி தான். அதுதான் பூமாதேவியாகவே பிறந்து வளர்ந்து முதல்ல பூமாதேவி, அடுத்தால என் வீட்டுக்காரி தான் பாத்துக்கோ. அடுத்தால வீட்டுக்காரி தான் பொறுமையில ரொம்ப சிறந்தவா. என் குழந்தைகளுக்கு என்னடா அதமா பண்ண பார்த்தா தெரியும். அதனால பூமாதேவி பெண்ணானவாளுக்கு பூலோகம் தன்னதிலே எங்கு பார்த்தாலும் பிறப்பு மட்டும்தான் உண்டு, இறப்பு என்று சொன்னால் என்னன்னு தெரியாது. ஆமா, இறப்புன்னா என்ன? இங்க இருக்கிற இறப்புன்னு நினைச்சியா? இறப்புனா அந்த இறப்பு இல்லன்னு, பிறப்பு உண்டு. சாவு என்று சொன்னால் என்னன்னு தெரியாது, சாவுன்னா என்னன்னே தெரியாது. அப்ப பூமாதேவி நாளுக்கு நாள் அகம்பார அட்டுழியம் பூலோகத்துல கூடிக்கொண்டு வருகிறது. ஏகப்பட்டதா? என்னது வருது? ஏகப்பட்டது அகம்பாதம். பூமாதேவிக்கு பூமி சுமை தாங்க முடியாமல் ஆண்டவனிடத்துல வந்தே முறையிட வருகிறார். இங்க சவுண்டே இல்லப்பா,
ஆண்டவனிடத்திலே முறையிடுகிறார். ஆமாய்யா. ஆண்டவனிடத்திலே எப்படி முறையிடுகிறார் தெரியுமா? எப்படி என்ன? ஆண்டவா பரமேஸ்வரா, எங்கே பார்த்தாலும் ஒரு பிறப்பா மட்டும்தானே இருக்கு. ஆமோ. சாவு என்றால் என்னன்னு தெரியாது. என்ன? பூமி சுமை என்னால தாங்க முடியல. முடியல. நாளுக்கு நாள் ஆணவம் அகம்பாரம் அட்டுழியம் கூடி கொண்டு வருவதனால ஆமாய்யா. எனக்கு பூமி சுமையை கொஞ்சம் குறைச்சுத்தாங்க. சரி. உடனே ஆகட்டும் என்று பூமாதேவி ஆத்தி தேத்தி திருப்பிடத்தில் வைத்துவிட்டு ஆமாய்யா. அப்படி ஆண்டவன் பகவான் கையிலே வாசம் செய்யக்கூடிய சரி. விஸ்வகர்மாவை வரவழைத்தார். வரவழைத்து. அதாவது கையிலே வாசம் செய்யக்கூடிய கைலாச திருவள்ளுவர் வள்ளுவரை வரவழைத்தார். வள்ளுவரை வரவழைத்து. வள்ளுவரை வரவழைத்து வள்ளுவரே பூலோகம் தன்னதிலே சென்று ஆமா. பூமாதேவிக்கு பூமி சுமையை குறைக்கணும். ஆ. பூமி சுமையை குறைக்க வேணுமே, ஆனா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் குருநாமத்தை போட்டு கொல்லணும். குருணாமிருந்த போட்டு கொல்லணுமா? குருணாமிருந்த போட்டு கொன்றலாம்னு நினைக்க கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் நானும் வச்சுக்கிட்டு இருக்கேன். தரவே இல்லாட்டா கையெழுத்து வாங்கிட்டு போட்டு கொன்றுவேன். கையெழுத்து வாங்கிக்கிட்டு. அதனால பூமி சுமையை குறைக்கணும்னா ஆமாய்யா. பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலே கனி பழுத்து உதிரும்படி பறைவோசை அடிக்க சொன்னா. இவர மாதிரி நல்ல பழுத்த கனி உதிரன்னு பாத்துக்க. அப்ப ஆகட்டும் என்று பூமாதேவி பெண்கொடியால் சம்மதித்து ஆமாய்யா. அவ எங்கே வருகிறாள் தெரியுமா? எங்க? ஆத்தி தேத்தி இருப்பிடத்தில் வைத்து விட்டு கைலாச வாசல்லே அந்த கைலை வள்ளுவர் பூலோகம் தன்னதிலே வந்து அப்படி ஆன அம்பாரியில அமர்ந்து கொண்டு ஒத்த முரச கையில் எடுத்து ஒரு தட்டு தான் தட்டி இருக்காரு. ஒரு தட்டு தான் தட்டினாரு. என்னன்னு தட்டினாரு? ஏன்னா டொம்முன்னு தட்டினாரு. பழ உதிரன்னு ஒரு தட்டு தட்டி இருக்காரு. பாவி மனுஷன். ஆணவம் அகம்பாகம் பிடித்த குழந்தைகள் சரி. கல்லை கட்டியும் தூக்கி எறிய ஆரம்பித்தது. ஏதோ கிறுக்க வந்து புலம்புதாம்னு எரிஞ்சிட்டாங்க. இவன் ஒரு கிறுக்கன், இவன் ஒரு கோட்டிக்காரன், ஒருத்த முரச வச்சுக்கிட்டு டொக்குன்னு தட்டிக்கிட்டு வரானே அப்படின்னு கல்லை கட்டியும் தூக்கி எறிய ஒரு ஆன அம்பாரில அமர்ந்து கொண்டு ஒத்த முரசு எடுத்து தட்டுன உடனே தொக்குன்னு தட்டினாரு. ஆணவம் அகம்பாகம் பிடித்த குழந்தைகள் கல்லங்கட்டியும் தூக்கி எறிய ஆரம்பித்தது. ஒரு சல்லிய விடல. இவர் ஒரு கிறுக்கன், லூசு, இவர் ஒரு கோட்டிக்காரன், மெண்டலு, இப்படி ஒத்த முரச வச்சுக்கிட்டு டொக்குன்னு தட்டிக்கிட்டு வரானே என்று கல்லைங்கட்டியும் தூக்கி எறிய ஆரம்பித்த உடனே தெரியுமா இந்த கைலை வள்ளுவருக்கு வேதனை பொறுக்க முடியல. எத்தனை நேரம் தான் எரிய தாங்குவாரு? இந்த வயசுல இந்த புள்ள எம்புட்ட ஆணக அகம்பாரத்தோடு வளர்ந்ததே. ஆனா இந்த சின்னஞ்சிறு வயசுல பெரிய ஒட்ட ஆடவம் இருந்ததுன்னு சொன்னா வளர்ந்து வாலிபமாகி வரும்போது இதுக்கு எம்புட்ட ஆணவ அகம்பாரம் இருக்கும். எவ்வளவு ஒரு அட்டுழியம் பண்ணுவான். என்று மனம் பதறி வாய் தடுமாறி என்னம்மா பகவான் சொன்ன சொல்லை மறந்து அவர் எப்படி பறைவோசை அடிக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா பூதீர சமீபின் பூதீர பூதீர பிஞ்சோதீரே காய் உதீர கனி ஒதீரே கனி உதீர முருகன் நல்ல ஒரே அன்பே கனி ஒதீரே பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர உருகல் என்றே பறைவோசை அடித்தார் வள்ளுவர். அப்ப பறைவோசை அடித்த போது பூவோ பிஞ்சோ காயோ கனின்னு சொன்னா அந்த மரத்துல காய்க்கிய காய் கனி பிஞ்சி அதுவாமா? இல்லனே, மரத்துல காய்க்கிற காயும் இல்ல, கனியும் இல்ல, பூவும் இல்ல, பிஞ்சும் இல்ல. என்னத்தா நாம இன்னைக்கு தாய்மார்கள் 40 நாள் 50 நாள் 60 நாள் ஒரு கர்ப்பமற்று இருக்கிறார்கள் அல்லவா? ஆமா. அதெல்லாம் அழிஞ்சு போது பாத்தியா? ஆமா, அழியுது. அதுதான் பூ உதிர. ஓஹோ, அதான் பூ என்பது. பிஞ்சி உதிர என்று சொன்னா அது என்னம்மா? நம்ம வயத்துல அதாவது ஒரு குழந்தை பிறந்து 4 வயசு 5 வயசு 4 மாசம் 5 மாசம் சரி அப்படின்னு மாண்டு மடிகிறார்கள் அல்லவா? ஆமா, அதுதான் பிஞ்சு உதிர. அப்போ காய் என்றால் நாமள போல நடுத்தர மனிதர்கள். ஆமா, மேலத்தூர்ல பெரியாத்தா போனா கீழத்தூர்ல சின்னாத்தாலும் சேர்ந்து போறா. ஏன் பேதியில போவா? அவளும் சேர்ந்து போறா. ஏன் விடிய கால 100 நாள் வேலைன்னு சொல்லி ஏட்டியே சுப்பம்மா எனக்கோ நான் கருவாட்டு கறிய வச்சு அருப்புச்சோறு பொங்கி காட்டுக்கு கொண்டு வந்துருந்தேன். சரி, காலம்பரை வந்துருட்டின்ட்டு போயிடுவா. சரி, ஆனா அவ போய் காப்பி ஆத்தி தான் குடிச்சிருப்பா. அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஓஹோ, அப்படி காட்டு வந்து உட்கார்ந்துருவா. ஆமா, சரிடா. அங்க இருந்து வரவங்க சொல்லுவாங்களா, என்ன ஏட்டிய கருப்பாயி, ஏ சுப்பம்மா, ஏ கருப்பாயி, ஏ கருப்பாயி, சுப்பம்மா காட்டுக்கு கருவாட்டு கறி வச்சுட்டு வாரம்னு சொன்னவா போய் சேர்ந்துட்டாளாம்ல.
அப்படியும்பா இவ அப்படியே உட்கார்ந்துருவா. என்னாச்சு? போயிருச்சான்னு பாருனே, இன்னமும் கிடக்கா போயிருச்சான்னு பாரு. அவன் உனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்க. நான் எப்ப போவோம் அதெல்லாம் போறது. போவோம் நினைச்சியா அதானே. உன்னை கொல்லாம போக மாட்டேங்க. இன்னும் எவ்வளவு நாள் கிடக்கு? அதானே. அதனால ஏ சுப்பம்மா ஓ. அப்படின்னு சொன்ன உடனே சரி. மேலத்தூர்ல பெரியாத்தா போனா கீழத்தூர்ல சின்னாத்தாலும் சேர்ந்து போறான். ஊரு பூரா நீ இங்க வச்சு பேசினது காணான்னு சொல்லி கைலாசத்துல போய் சேர்த்து பேச போறான். அப்போ ஆ. இதெல்லாம் யாரு கொடுத்த சாபம்? வள்ளுவர் கொடுத்த சாபம். பழத்திலையும் பழம் உதிரும்படின்னு சொன்னா அது யாருமா? அந்த காலம் சாவு என்று சொன்னால் என்னன்னு தெரியாது. உங்க மானிட மக்களுக்கு புரியாது. 300 வயசு ஆனாலும் ஆ. கூனி குறுகி சரி. குறுக்குல முள் முளைச்சிருமா. என்ன காராமுள்ள காராமுள்ளு காராமுள்ள முளைக்கும். கூனி குருவி குறுக்குல முள் முளைச்சிருமா. ஆ. அதனால மாண்டு மடிந்தவர்கள் அதாவது பார்த்தார். சரி. சாவு என்று சொன்னால் என்னன்னு தெரியாம இருக்க தெரியாத காலத்தில் அழைக்க படைக்க உருக உருக என்று பரவோசை அடித்த போது ஆமாம்மோ அம்பட்டு மாண்டு மடிந்தார்கள். அன்றைய நாள் முதலாக நம்ம அன்னையில இருந்து மாண்டு மடிஞ்சாங்க. பழத்திலையும் பழமுனா என்னம்மா? வாளுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம இருக்கும். சொந்தமில்லாத காடு மாவாங்கும் வீடு போகும். கட்ட மத்திரம் கட்டை மட்டும் உனக்கு எனக்குன்னு தொங்கு தொங்குன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குமா. சவுண்டே இல்லாம வருது என்ன? அதுதான் பழத்திலையும் பழம். பழத்திலையும் பழம் பழுத்து உதிரும்படி பறைவோசை அடிக்க சொன்னார். இந்த கைலி வள்ளுவர் அடிச்ச நாள் முதலாக அன்றைய நாள் முதலாக அரைக்க படைக்க உருகை கண்டு ஆமாம்மா பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பெணச்சுமை தாங்க முடியாது. ஏன் படைச்சுமையை தாங்க முடியாது? பெணச்சுமை தாங்க முடியலன்னு சொன்னா என்ன உயிரோட இருக்கவன ஒத்தைக்கு ஒத்த தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஆட்டோல தூக்கி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு கொண்டு வந்து வீட்டுல விட்டுறலாம். ஆமா. இந்த மாண்டு மடிஞ்சவங்களை தூக்கணும்னா வரவே சொல்லுவாங்க பத்தியா? என்னம்மா? சவமா கணக்கான உள்ள செத்த சவமா கணக்கா அப்படின்னு சொல்லும்ல. ஆமா. அதனால பூமாதேவிக்கு பெணச்சுமையை தாங்க முடியல. சரி. உயிர் சுமையை காட்டிலும் பெணச்சுமை அதிகமாச்சு பூலோகத்தில். அதான் சொல்லிருக்காங்கன்னு. என்ன அத்தைக்கா புத்தைக்கா 4 காலு தானே நடக்கும் போது 2 காலு உச்சி வெளுக்கையில 3 காலு ஊருக்கு போகும்போது 10 காலு. அது என்ன தத்தைக்கா புத்தைக்கா 4 காலுனா என்னம்மா? அத்தைக்கா புத்தைக்கா 4 காலுனா ஒரு குழந்தை பிறந்து சரி அந்த குழந்தைக்கு ஒரு 8 மாசம் ஒரு 10 மாசம் இருக்கும்போது அது தத்தைக்கா புத்தைக்கான்னு 4 காலோட நடக்குமா. ஏமனா கை 2 ஆமா காலு 2 அப்படி தவுண்டு போகும் பாத்தியா? அதுதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு. தானே நடக்கும் போது 2 காலுன்னு சொன்னா குழந்தை எந்திரிச்சு நடந்துடுதுன்னா 2 காலுக்கு தானே நடக்க முடியும். 1.5 வயசு 2 வயசு ஆயிடுதுன்னா நடக்கக்கூடிய தெம்பு வந்துரும். அப்ப தன்னை போல ஸ்டெடியா நடப்பான். அதனால உச்சி வெளுக்கையில 3 காலுனா அது என்ன? வயசு ஒரு 60 வயசு 70 வயசு ஆயிடுன்னு இந்த குடத்துக்காரன மாதிரி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ நடக்க முடியாது. ஆமா உடம்புல தெம்பு கட்டு எடுக்கும் போது அவருடைய காலு 2 கால் நடந்து போகும். கண்ணாடியே வேண்டாம். ஒரு ஊன்றுகோடு கையில வச்சிருக்காரு. ஆமா அதுல ஒரு வலது கையில ஒரு கம்பு வச்சிருப்பாரு. அதுதான் உச்சி வெளுக்கையில 3 காலு. அப்ப ஊருக்கு போகையில 10 கால்னு சொன்னா ஊருக்கு போகையில 10 காலுனா மாண்டு மடிஞ்சவங்கள என்னம்மா கொண்டுட்டு போனோம்னா முன்னாடி 2 பேரு பின்னால 2 பேரு சரிதான 4 முக்குக்கும் 4 பேரு. அப்ப 4 2 8 மேல படுத்திருக்கவருக்கு பல்லாக்கல படுத்தவருக்கு 2 அப்ப 8 2 பொத்து 10. அதுதான் என்ன நீ ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க 10ன்னு சொன்ன. வயசுக்கு இந்த அகம் பண்ணாத. அதுதான் வயசுக்கு தகுந்த அகம்பாலுமே நீ பண்ண மாட்டேக்க. ஏழு கழுத வயசானதுக்கு அப்புறமும் கொழுப்பு உனக்கெல்லாம் எவ்வளவு காலம் குடலை சுத்தி இருக்கு தெரியுமா? நீ போடுறது நான் போடுறது ஊரு ஊரா கூட்டு போய் எல்லாம் மஞ்சச்சோரா வாங்கி கொடுக்க மாட்டானே. ஊருக்கு போகும்போது 10 கால். அப்ப எத்தனை கால் ஆச்சு? அப்ப 10 காலு சரியா போச்சா? உனக்கு சரி. அதனாலே நாமளுக்கு உயிர் சுமையை காட்டிலும் பெணச்சுமை தாங்க முடியாமல் உமாதேவி ஆண்டவனிடத்திலே வந்தோம். ஆமாம்மோ எப்படி முறையிடுகிறாள் தெரியுமா? எப்படி அண்ணே? ஆண்டவன பகவான் ஆண்டவன பகவான் உமாதேவி வந்தே
உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை என்னால தாங்க முடியல. அவங்களை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமா ஐயா. அப்படியாகவே பார்த்தா சரி பூமாதேவி பெண்ணானவா ஆண்டவனிடத்துல முறையிட, ஆமாம்மா ஆண்டவா பகவானே எனக்கு பிணச்சுமையை குறைச்சு தர வேண்டும் என்று சொல்ல, சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா பூமாதேவி ஆத்தி தேத்தி இருப்பிடத்தில் வைத்து விட்டு, ஆமாண்டே பூமாதேவி பிணச்சுமையத்தானே குறைக்கணும், ஆமா நானே வந்து உனக்கு குறைச்சு தருகிறேன். நீங்க எப்படி ஆத்தமா எனக்கு குறைத்து கொடுப்பீங்க? எப்படி உனக்கு குறைச்சு தர போறேன் தெரியுமா? எப்படி? அம்மாயே பூமாதேவி பூமாதேவி பிள்ளையாக வந்து பிறக்க போறேன், பிணச்சுமைய குறைச்சு தாரேன், நான் குழந்தையாக பிறக்க போறேன், பிறக்க போறேன், முறைகளெல்லாம் தீர்த்து தாரேன். மாயாண்டியாக பிறந்து ஐயானத்தை காத்து தருகிறேன், குழந்தையாக பிறந்தும் குறைகளை தீர்த்து தருகிறேன், மதுரையாக பிறந்தும் ஐயானத்தை காத்து தருகிறேன் என்று சொல்ல, அத்தா பார்வதி என்னென்ன ஒரு புள்ள வரம் கேட்டோம், பகவான் தரமாட்டோம்னு சொன்னாரு, இல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்றைக்கு பூமாதேவி பெண்ணாளுக்கு பிள்ளையா போய் பிறக்க போறோம்னு சொல்லுறாரு. இவரை சும்மா விடலாமா? ஒருபொழுதும் சும்மா விடக்கூடாது. இவர் எங்கெங்கே போய் அவதாரம் எடுத்தாலும் நாமளும் இவருக்கு முன்னாலே போய் அவதாரம் எடுத்தால்தான் நமக்கு செய்த பாவங்கள் தீரும் என்று பார்த்தார். என்னையா நாம எங்கெங்கு பிறந்தாலும் நமக்கு முன்ன பார்வதி வந்து பிறந்தாத்தானே சரி நமக்கு செய்த பாவங்கள் தீருமே என்று அப்படி பார்த்தா பார்வதா தேவியானவா என்னையா ஆண்டவா பகவானே பகவானே சுவாமி பிறந்தீரா சுழலும் மாலதியா நாம் பெறாவே மாயாண்டியா பிறந்திரானா மையான பேசியா நாம் பெறாவே குழந்தையாரே பிறந்திரானா பிறந்திரானா பேச்சியாரே நாம் பெறாவே எங்கெங்கே போய் நீர் பிறந்தாலும் உமக்கு முன்னாலே வந்து நான் குழந்தையாக பிறப்பேன் என்று சொல்ல சரி சுடலையாக போய் பூலகத்திலே பிறந்தீரானா ஆமா சுடல மாரத்தியாகவே நான் பிறப்பேன் மாயாண்டியா பிறந்தீரானா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு வர மையான பேச்சியாகவே நான் பிறப்பேன் என்ற ஆதி பராசக்தி சொல்ல பார்த்தார் பகவான் நமக்கு செய்த பாவங்களை தீர்க்க வேண்டுமே ஆனா நாம எங்கெங்க அவதாரம் எடுத்தாலும் சரி நமக்கு முன்னால நாம் தேவி
பார்வதி அவதரிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுமென்று பார்வதி சுவாமி அன்று ஒரு நாளையிலே புள்ள வரம் வேணும்னு கேட்டியம்மா. உனக்கு எப்பேற்பட்ட புள்ள வரம் வேணும் தெரியுமா? எப்பேற்பட்ட பிள்ளை வேணும்? அப்பேற்பட்ட புள்ள வரம் உனக்கு என்ன புள்ள வேணும் இந்த நேரம் சொல்லி கேளு தாரேன் என்று சொல்ல. ஐயோ பரமேஸ்வரா ஆண்டவா கணவனெல்லாம் கை குழந்தை, சரி மன்னனெல்லாம் அடி குழந்தை, ஆளனெல்லாம் ஆண் குழந்தை எனக்கு வேணும் என்று சொல்ல. பார்வதிய கணவனெல்லாம் கை குழந்தை, மன்னனெல்லாம் அடி குழந்தை, ஆளனெல்லாம் ஆண் குழந்தை உனக்கு தந்தேனியான உனக்கு கொடுத்தேன்னு சொன்னா எப்படி இருப்பான் தெரியுமா? எப்படி அம்மா? மையான போவான் உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான், அப்பேற்பட்ட உள்ளவரம் உனக்கு வேணுமே ஆனா
என்ன சுவாமி? ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணதிலே தங்கத்தூண் இருக்கிறது. ஓ, தங்கத் தூண் இருக்கு. அந்த தங்கத்தூணிலே சுடர் விளக்கு, தூண்டா மணி விளக்கு, சுடர் விளக்கு எரிகிறது. ஐயா, எழுதிக்கிட்டு சுடர் விளக்கின் முன்னாலே வந்து கண்களை மூடி கடவுளை நினைத்தையாரா உனக்கு கை குழந்தை கிடைக்கும் என்று சொல்ல ஆமையா. ஆதி பராசக்தி பிள்ளையினுடைய ஆசையார என்ன என்ன? அவன் எங்கே வருகிறாள் தெரியுமா? எங்கம்மா? குளித்து சாணவானம் முடித்து ஈரத்துயல் களையாமல் எடுத்த முந்தி குளியாமல் புரியாமல். ஆதி பராசக்தியானவர் அவ புள்ளவர வேணும் வேணும்